ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற மூவி என்னென்னா அஷ்டகர்மான்ற மூவி பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இந்த மூவி வந்து பயங்கர ஹாரர் த்ரில்லிங்காக ஒரு சீனும் வந்துட்டு அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும்ன்ட்டு வேறு லெவலில் வந்து கொண்டு போகிறாங்க இந்த மூவி சீன்ஸ்லாம். ஸ்டார்டிங்கே வந்துட்டு ஒரு பில்லி சூனியம் வைக்கிற மாதிரி ஒரு சீன் காட்டி அதோட முடிச்சிடுறாங்க. அப்புறம் என்னென்னா ஒரு ஃபிசியோலாஜிக்கல் டாக்டரை காட்டுவாங்க. அவர் வந்து நிறைய பேஷண்ட்லாம் ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரியாலிட்டி ஷோக்கு அவர் போய் கலந்துக்கிறாரு அந்த டாக்டர். அப்புறம் ஆப்போனண்ட்டில் வந்துட்டு என்னென்னா முனிவர்கள்லாம் கலந்துக்கிறாங்க. ஒரு சைடு வந்து பேய் இருக்குன்ட்டு இவங்க வந்து பேய் இல்லை அப்படின்ட்டு வந்து 2 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது என்ன நடக்குன்னா, அந்த டாக்டர் எழுந்து வந்துட்டு இந்த மாதிரி பேய் கிடையாது அப்படின்றாங்க. அந்த சைட்லேருந்து ஒரு முனிவர் எழுந்து வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணுறாரு. இந்த இடத்துல ஒரு வீடு இருக்குது ஒரு ஏரியாவில், அந்த வீட்டில் நீங்கள் முடிஞ்ச ஒரு நைட் மட்டும் ஸ்டே பண்ணி காட்டுங்க. பேய் இல்லைன்னு நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா நான் இதோட என்னுடைய வேலையை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த வீட்டோட ஓனரை கண்டுபிடிச்சி கீ வாங்கலான்ட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது அந்த டாக்டருக்கு பெரிய ஷாக் என்னன்னா, அங்கே போய் பார்த்தா அவர் ட்ரீட் பண்ணுற பேஷண்ட் தான் அந்த வீட்டோட ஓனராக இருக்காங்க. அப்புறம் பார்க்கும்போது அவங்க கீ குடுக்கல. அந்த வீட்டோட கீயை அவங்க குடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் இவங்களும் ரிட்டர்ன் வந்து அந்த முனிவர்கிட்டயே கேட்குறாங்க, அந்த வீட்டில் அப்படி என்னதான் நடந்துச்சு? அவங்க சாவியே குடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றாங்க. அந்த முனிவர் வந்து ஆல்ரெடி அந்த வீட்டில் ஒரு நைட் மட்டும் ஒரு டைரக்டர் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அவங்க நோட்டில் என்னென்ன ஸ்டோரி எழுதுறாங்களோ அது எல்லாமே ரியலாக அந்த வீட்டில் நடந்துச்சு. அதனால அந்த வீட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போருந்து யாரும் அந்த வீட்டில் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு அத விசாரிச்சு பார்க்கும்போது, அந்த வீட்ல யாரோ பில்லி சூனியம் வச்சிருக்காங்க. அந்த சூனியம் வந்து எடுக்குறாங்களா? அதனால தான் இவ்ளோ நெறைய இன்சிடென்ட்லாம் நடக்கும். அந்த சூனியத்த வந்து எடுக்குறாங்களா? என்னாச்சு? அப்படின்னு ரொம்ப சஸ்பென்ஸா அந்த மூவியோட கிளைமேக்ஸ் கொண்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம எல்லாரும் மூவி முடிஞ்சிருச்சுன்னு நெனைப்போம். ஆனா மூவி முடியல. அடுத்த பார்ட்ல தான் இன்னும் கதையே ஸ்டார்ட் ஆக போது. சஸ்பென்ஸோட அந்த கதைய அதோட முடிச்சிடுறாங்க.